இப்ப நாம் புரிய வைப்பதன் மூலமாக ஆஹா நம்ம தப்பு தான், நம்ம சரியான பாதையில போகலதான் என்று 4 பேருக்காவது உணர்வதற்கு தான் இதை கூட சொல்றமே தவிர யாரையும் புண்படுத்துவதற்கோ திட்டுவதற்கோ உங்களை எதிரியாக பாவிப்பதற்கோ நாங்கள் சொல்லவில்லை. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் முக்காவாசி பேர் எதிர்த்தவர்கள் தான், எங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி எதிர்த்தீர்களோ அப்படி எதிர்த்தவர்கள், கல்வீசியவர்கள், எங்களை திட்டியவர்கள், எங்களை ஏசியவர்கள் தான் இன்னைக்கு இந்த ஜமாஅத்துடைய தூண்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் யாரு எங்களுக்கு எதிராக மனு கொடுத்தீங்களோ அவங்க நாளைக்கு கூட்டம் போடுவதற்கு நீங்க வேலை செய்வீங்க, அல்லாஹ் ஆக்குவான். உங்களுக்காக நாங்கள் துஆ செய்கிறோம். அதுக்குத்தான் இந்த விஷயங்களை புரிய வைக்கிறோமே தவிர வேற யாரையும் புண்படுத்துவதற்கு நாங்கள் சமூகத்தை நல்வழிப்படுத்தணும். இஸ்லாத்தினுடைய கண்ணியம் மேலோங்கணும். நீ சொர்க்கத்துக்கு போகணும். இந்த திட்டுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த அஜத்துமார்களை நாங்க திட்டுறோம்னா அவங்களை திட்டுவது நோக்கம் இல்ல, அவரும் எங்களோட சொர்க்கத்துக்கு வரணும். இந்த முத்தவள்ளியும் சொர்க்கத்துக்கு வரணும். நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்கு தான் இதை சொல்லுகிறோம். அதுக்காக அவர்களுக்கான சில அறிவுரைகளை நான் சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார். மறுமை நாள்ல சில பேருடைய முகங்களை நரகத்துல போட்டு அல்லாஹ் பெரட்டுவான். நரகத்துல போட்டு சில ஆட்களை பெரட்டுவான். அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். எப்ப பெரட்டுவான்? இந்த உலகத்தை எல்லாம் அழித்த பிறகு முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பான்ல. விசாரிச்சுட்டு நீ சொர்க்கம் நீ நரகம் தீர்ப்பளிப்பான. அந்த தீர்ப்பு அளித்த பிறகு நரகத்தில் போடப்பட்டவர்கள் முகத்தில் அப்படி நெருப்புல போட்டு வாட்டுவான் அல்லாஹ். அப்ப அவன் சொல்லுவான், நரகத்தில் கிடக்கிறவன் சொல்லுவானா, யாழைத்தனா அதான அல்லாஹ் அதான ரசூலா. ஆஹா, நாங்க அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே. யார் புலம்புவா? நரகத்துல போட்டவன் புலம்புவான். ஏன் புலம்புறான்? அல்லாஹ் யார நரகத்துல போட்டாலும் சும்மோதிக்கு போட மாட்டான், புரிய வச்சுதான் போடுவான். டேய், உன்னை எதுக்கு போடுறேன்னு தெரியுதா, உன்னை எதுக்காக வேண்டிய நரகத்துல கொண்டு போய் போடுறேன்னு தெரியுதான்னு சொல்லி ஆதாரத்தை காட்டி பாயிண்டெல்லாம் சொல்லி புஸ்தகத்தை கையில கொடுத்து இந்த இக்ர கிதாபக உன்னுடைய பதிவேட்டை படித்துப்பார், கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உங்களுக்கு நீனே பார்த்துக்கடான்னு சொல்லி மார்க் சீட்டை எடுத்து போட்டு தான் நரகத்துல எல்லாம் போடுவான். மார்க் சீட்டை பார்த்தவங்க தெரிஞ்சுன்னு நம்ம எங்க ஃபெயிலா இருக்கிறோம், எங்க கோட்டை விட்டுருக்கிறோம், நம்ம எதுக்காக வேண்டி நரகத்துக்கு வந்திருக்கிறோம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் சொல்றான் பேப்பர் பார்த்துட்டு, யாரைத்தனா அதான அல்லாஹ் அதான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை அல்லாஹ் சொன்னான்னு குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னாங்களே அதை கேட்கல, நாங்க நபிகள் நாயகத்து சொல்ல கேட்கலையே, வேற யார் சொல்ல கேட்டோம்? இன்னா அதானா சாதத்தனா குபரானா, எங்களுடைய பெரியார்கள் எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபஅலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. அசத்து சொன்னாருன்னா அந்த ஆட்டம் போட்டோம், பெரியார் இருந்தா நம்ம போட்டோம், அந்த அப்பா இந்த மகான் சொல்லித்தான போட்டோம், எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. இன்னா அதானா சாதத்தனா குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம். ஃபஅலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். அதோடு நிக்க மாட்டான். ரப்பனா ஆத்திஹிம் லஃபைன் மினல் அஸாப், யா அல்லாஹ் இவங்களுக்கு 2 மடங்கு கொடு. யாருக்கு? அசரத்துக்கு. யார் சொல்ல கேட்டு வழிகட்டாங்களோ இவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ் இந்த ஷேக் தான் என்னை கெடுத்து விட்டாரு, இந்த அசத் தான் என்னை கெடுத்து விட்டாரு, இந்த பெரியார் தான் என்னை கெடுத்து விட்டாரு, இந்த மூலானா தான் என்னை கெடுத்து விட்டாரு, எனக்கு 1 கொடுத்தாலும் பரவாயில்ல அவருக்கு 2 கொடு, எனக்கு 1 மீதினா அவருக்கு 2 மீதி கொடு அப்படின்னு கேட்பானா. அப்ப இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்? நீங்கள் மறுமையில் தப்புவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதை கேட்டா தப்பிச்சிங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டால் தப்பிச்சிங்க. அவர் சொன்னார் இவர் சொன்னார் போனால் நீங்க தப்பிக்க இயலாது, நரகம்தான். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இதை நீங்கள் உங்களுடைய கவனம், மறுமையில் நம்ம நிக்க போறோம், அல்லாஹ்ட்ட எதுவுமே மறையாது. உங்களுடைய ஆடம்பரம் பணம் கணம் எதுவும் யாருக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. அல்லாஹ் சொல்லிக்கார ஒவ்வொரு மனுஷனும் தாய் தந்தை பொண்டாட்டி புள்ளை அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரையும் விட்டு ஓடுவான். எவனும் எவனுக்கும் துணை செய்ய மாட்டான். உன்னுடைய நல்லறங்கள் மாத்திரம்தான் உனக்கு துணை செய்யும். நபிமார்கள் கூட, அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள் கூட நப்சி நப்சி, இறைவா எங்களை காப்பாத்து எங்களை காப்பாத்து அல்லாஹ் என்று நபிமார்களே புலம்பக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது. அந்த ஒரு நாளைக்கு தான் நாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த ஒரு நாளுடைய தீர்ப்புக்காகத்தான் இவ்வளவு அடக்குமுறைகளை தாண்டி இந்த கொள்கையை நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? பள்ளி வாசலுக்கு வர்றது போர்டு போடுறீங்க, அல்லாஹ்வுடைய பள்ளி, உங்களை எங்க கொண்டே தள்ளுறாருன்னு விளங்குகிறதா? பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம், எந்த முத்தவள்ளிக்கும் சொந்தம் இல்ல. அண்ணல் மசாஜித் இல்ல, பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அந்த பள்ளி வாசல்ல அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாது என்று சொல்லி போர்டு போடுகிறீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒமன் அவ்லமு மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹ் ஐ யுذكر في ஹஸ்முஹு வஸஆ في خرابها. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் அநியாயக்காரன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் அல்லாஹ்வை தொழுவதை தடுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? எங்க நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள்? எங்களை வெறுக்கிறோம் என்ற பெயரிலே பள்ளி வாசலுக்கு தொலை வர்றவனை தடுக்கிறீங்க, போர்டு போடுறீங்க. அல்லாஹ்வுக்கு என்ன ஜட்ஜ்மென்ட் தர்றான்? ஒமன் அலுவமும், இவனை விட அநியாயக்காரன் யார்? அதோட கூட நிறுத்திக்கிறல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல காபாவுல போய் தொழுகிறாங்க. தொழுவும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை சாணத்தோடு கொண்டு வந்து வைத்து நபிகள் நாயகத்தை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு தொல்லைப்படுத்துகிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அரைத் அல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா, தொழக்கூடிய அடியாரை தடுக்கிறானே நபியே, அவனை பார்த்தாயா? கல்லால இல்லம் என்தஹி, இந்த செயலில் இருந்து அவன் திருந்தி கொள்ளாவிட்டால், உங்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன், முத்தவள்ளிகளுக்கு சொல்றேன், அதர்த்தமார்களுக்கும் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்றான், பள்ளி வாசலுக்கு தொலை வர்றவனை தடுத்தா என்ன கதி? அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லால இல்லம் என்தஹி, இதில் இருந்து அவன் விலகி கொள்ளாவிட்டால் ல நஸ்ஃபாம் பின் நாசியா, அவன் குடுமிய நாம் பிடிப்பேன். அல்லாஹ் சொல்றான். ஏன் வீட்டுக்கு வர்ற தடுக்க நீ யாரா? உன் வீட்டுக்கு வரக்கூடாது போடு எழுதி போடு. 4 மதுஹபை பின்பற்றாதவன் என் வீட்டுக்கு வரக்கூடாது உன் வீட்டு வாசல் எழுதி போடு. பள்ளி வாசல் உன் அப்பா ஊடா, உன் ஊடா? அல்லாஹ்வுடைய வீடு. நீ கரண்ட் பில்லு கட்டலாம், வெள்ளை அடிக்கலாம், பாய் விரிச்சு போடலாம். எவன் தொழுவனும் எப்படி தொழுவனும் தீர்மானிக்கிறது உன் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சொந்தக்காரன், நீ நிர்வகிக்கிற பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். நீ என்ன பண்ற? வரக்கூடாதுங்கிற. அல்லாஹ் சொல்றான், ல நஸ்ஃபாம் பின் நாசியா, குடுமிய நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, பொய் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய குடுமையை நான் பிடிப்பேன். எதுவும் நாதியா, உன் சபையை நீ கூட்டு. சனதுவு ஜபானியா, ஏன் சபையை நான் கூட்டுறேங்கிறான். கூட்டுறா சபைய, கூட கூட்டு, ஜமாத்துலமா கூட்டு, மக்கள் எல்லாம் கூட்டு. அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். விளங்கிக்க, யாரு? நீனும் கூட்டு நானும் கூட்டுறேங்கிறான். உனக்கு அல்லாஹ்வை எதிர்த்து நிக்க தைரியம் இருந்தால், அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்ய தைரியம் இருந்தால் கூட்டுவோம் சபைய. பெரிய பெரிய போர்டா எழுதி வை. பிடிப்பான் குடுமைய, கண்டிப்பா அல்லாஹ் பிடிப்பான். எந்த அளவுக்கு பிடிப்பான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்ல தடுத்தாங்கல்ல, தடுத்தவன சொன்னாங்க, இறைவா இவனை நீ பாத்துக்க, இவங்களை நீ பாத்துக்கன்னு சொன்னாங்க. 1 வருஷம் ஆச்சு ஒண்ணும் நடக்கல, 2 வருஷம் ஆச்சு ஒண்ணும் நடக்கல. 10 வருஷத்துக்கு பிறகு பத்ர் போர்ல யாரெல்லாம் இந்த வேலையை செஞ்சாங்களோ அவ்வளவு பேரும் சொல்லி வச்ச மாதிரி வேறற்ற பேரிச்ச மரங்களை போல விழுகிறார்கள். 10 வருஷம் கழிச்சு அல்லாஹ் அப்படி நிதானமா அடிப்பான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய போர்டு வச்சோம், நல்லா இருக்கிறோம், இன்னொரு போர்டை வச்சோம், வியாபாரம் கூடி போச்சு, இன்னொரு போர்டு வச்சோம், போலீஸ் எல்லாம் நம்ம சொல்ற கேக்குது, அப்படித்தான் அல்லாஹ் விடுவான். மீன் பிடிக்கிறவன் எப்படி கயிறை விடுவானோ, வசமா தூண்டில கரெக்டா அந்த மீன் மாற்ற வரைக்கும் விடுவானோ, விட்டு உரு வச்சு வெட்டுவான். முடிஞ்சு வச்சு கதை, மீன் லைஃப் காலி. அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்வதை விட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அனாச்சாரம் பண்ணாதீர்கள், சத்திய மார்க்கத்தை சொல்வதற்கு தடையாக நிற்காதீர்கள் என்று கூறி கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்துவிட்ட காரணத்தினால் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.